மக்களே, அமெரிக்கால உள்ள ஸ்டூடண்ட்க்கு பயிற்சி அளிக்கிறதுல இன்னைக்கு 4/24 இன்னைக்கு வந்து சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் ட்ரெயின் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய சிட்டில வந்து ரொம்ப மழையா இருக்கிறதுனால வெளியில போய் ட்ரெயின் பண்ண முடியல. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில வந்து இவங்க சிலம்பாட்டம் செய்ய போறாங்க. அதனால தான் இவருக்கு வந்து நம்ம பயிற்சி குடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சி எப்படி குடுக்குறேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு நடுக்கம்பு வரிசையில தான் சொல்லிக் குடுத்தேன். நெடுங்கம்பு வரிசை அதாவது கம்ப வந்து அடியில பிடிச்சா, மேல வந்து சீலிங்ல இடிக்கிறதுனால நம்ம வந்து கம்ப வந்து நடுவுல வந்து புடிச்சு பயிற்சி செய்ய சொல்லிட்டோம். கம்புல வந்து பார்த்தீங்கன்னா, நெடுங்கம்பு வரிசை, நடுக்கம்பு வரிசைன்னு நம்ம 2ஆ பிரிப்போம். இன்னைக்கு வந்து இவருக்கு சொல்லிக் குடுத்தது பார்த்தீங்கன்னா, அடவு முறைகள்ல இருக்கக்கூடிய முன்னடைப்பெரலை, பின்னடைப்பெரலை இத தான் பயிற்சி அளித்தேன். இதுக்கு வந்து நம்ம கம்புல சொல்லிக் குடுக்கிறதுக்கு முன்னாடி கால்மணம் சொல்லிக் குடுத்தேன். ஏன்னா, என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லியிருக்காங்க, "கால் மனம் இல்லையேன் கோல் மனம் இல்லை." அதாவது கால வந்து நம்ம முதல்ல பயிற்சி பண்ணா தான் நம்ம கம்புல செய்ய முடியும். ஸோ இதே மாரி நீங்களும் நான் அளிக்கக்கூடிய பயிற்சிய தெரிஞ்சுக்கணும், சிலம்பம் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னு நெனச்சிங்கன்னா, என்னுடைய பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ரொம்ப நன்றி.